போர் நிறுத்தத்தினுடைய அத்தனை பேச்சுவார்த்தைகளும் ரத்தானது என்று அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய ஈரான், வடக்கில் இன்னைக்கு வாங்கி கட்டியிருக்கக்கூடிய இஸ்ரேல், அமெரிக்க வீரர்களுக்கு இன்னைக்கு ஈரானுடைய சோல்ஜர்ஸ் SMS அமைச்சிருக்கிறாங்க. பதிலுக்கு ஹூத்திகள் இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்கிறாங்க. பாம்பேல குடியுரிமையை செக் பண்ணி முஸ்லிம்களுடைய குடியுரிமையை ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ராஜஸ்தான்ல அப்பாவி தலித்த அடித்தே துன்புறுத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட தகவல்களை நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை பல்வேறு பதிவுகளை தான் இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையினுடைய ஒப்பந்தம், எப்படியாவது பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் நடைபெற்றணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஈரான் தரப்புல இருந்து அவர்களுடைய இராணுவத்தினுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய முகமது ஜாஃபர் அசாதி இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எல்லா ப்ரப்போஸையும் இன்னைக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் எங்களுடைய தரப்புல இருந்து. ஹர்முஸ் ஜலசந்தியா, சரி ஓகேப்பா, அதையும் நாங்கள் பேசிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஹர்முஸ் ஜலசந்தியில பணம் வசூல் பண்ணதா இருக்குதா, அதையும் பேசிக்கலாம். ஆட்சி மாற்றம் இதை பத்தி நீ பேசுறியா, அதை கூட உட்கார்ந்து பேசலாம். அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாம் கொடுத்துட்டோம். ஒன்னை தவிர, அதாவது யுரேனியத்தை செறிவூட்டுறோம், எங்களுடைய வலிமையை தக்க வச்சுக்க கொள்வதில் மட்டும் நீ பேசக்கூடாதுரா, அதில் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அப்படின்னு இன்னைக்கு ஈரான் சொல்லி அந்த ப்ரப்போஸ் இன்னைக்கு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அதை பத்தி ட்ரம்ப் சொல்றப்ப வழக்கம் போல அந்த பைத்தியம் ஏதாவது ஒன்று செய்யும்ல, இந்த சமயம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஐ எம் நாட் ஹாப்பி. அதில் பார்த்து எனக்கு ஹாப்பியே கிடையாது எனக்கு. ஏன்னா ஓ நாட்டில் மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கணும், ஓ நாட்டில் அணு ஆயுதத்தை வச்சு பல பேரை கொல்லணும், அதான் நீ இருக்கக்கூடாது, என்னை எதிர்த்து ஒரு ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேவலமான எண்ணம் பிடிச்சவங்க. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணு ஆயுதத்தை நீ வச்சிருக்கவே கூடாதுப்பா, ஒன்றும் தயாரிக்கலாம் இல்லை, அதுக்கு நெருக்கவட்டமாக போயிட்டு இருக்கிறாங்க தங்களை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லக்கூடிய தகவலுங்க. ஆனால் நீ வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னனால இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை முழுவதுமா நின்று போயிருக்கு. அதே சொல்லிட்டு இன்னைக்கு ஜாஃபர் அசாதி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது இவங்க இந்த பேச்சுவார்த்தை நின்றுச்சு. இன்னைக்கு ட்ரம்ப் இன்னொரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ட போய், அங்க காங்கிரஸ் சொல்றது இவங்க ஜனநாயக கட்சி, அதே மாதிரி குடியரசு கட்சி, அதாவது குடியரசு கட்சி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப், ஜனநாயக கட்சி பார்த்தீங்கன்னா ஜோ பைடன். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஜோ பைடன் போய் என்ன தகவலாம், போர்லாம் முடிஞ்சிருச்சு, நின்று போயிருச்சு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். அதை காரணமாக வச்சு கேள்வி வைக்கப்படுது, ஏப்பா நீ தான் இப்படி சொன்னைய அப்படின்னு கேட்குறப்ப அதை பற்றி இன்னைக்கு பரவலா ஈரானுடைய அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்றதுக்காக இது, அதாவது ஆயிலுடைய பிரைஸை கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா ஆயிலுடைய பிரைஸ் ஏறிக்கிட்டே போச்சுன்னா தங்கம் அதிகமாக விற்கப்படும், தங்கத்தினுடைய பிரைஸ் கம்மியாகிட்டே வரும். ஏன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க நேராக போய் ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிருச்சுன்னு சொன்னா எங்களுடைய இருப்பா இருக்கக்கூடிய இந்த 8000 டன் அளவுக்குரிய தங்கத்தினுடைய பாதிப்புகளுக்கு வந்துடும். அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா அப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் இது ஒரு வெற்று வார்த்தை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவர் மட்டும் சொல்ல, கத்தாரினுடைய ஒரு ஸ்போக் பேர்சனாக இருக்கக்கூடியவங்க முகமது எல் மாய்ஸ்ரின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இவங்க சொல்கிற அந்த பேச்சுவார்த்தைலாம் இல்லைங்க, சும்மா பொய், ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் சும்மா மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கிற தகவலை கத்தாருடைய ஸ்போக் பேர்சன் இன்னைக்கு தகவலாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் ட்ரம்ப் வழக்கம் போல் ஒரு காமெடி பண்ணுவான்ல இருந்தாலே, அது அவருக்கே தனியாக ஒரு காமெடி சேனலே வச்சு நடத்த சொல்லணும் மன்சூர்கிட்ட சொல்லி, அப்படி ஒரு காமெடி சேனல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி மேலே தூக்கிட்டான், டார்லிங் 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 அப்படிங்கிறான். அப்புறம் அவருக்கு மட்டும் டான்ஸ் வச்சிருப்பான். இப்படி நீங்கள் இதை நான் சொல்கிறப்ப, நான் செய்கிறப்பே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம், இதெல்லாம் நீ யூடியூப்பில் செய்யலாமாப்பா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவினுடைய வல்லரசனுடைய ஒரு அதிபராக இருக்கிறவன் இந்த வேலையை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நபி மொழி இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன செய்தி தான், அடிக்கடி நம்ம உள்ளத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்திங்க. என்னன்னா,
தகுதியற்றவன்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படுவது இந்த உலகம் அழிவதற்குரிய நாளினுடைய அறிகுறியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த நபிமொழி தாங்க இந்த சமயத்து நம்மளுக்கு ஞாபகம் வருது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய வீரர்கள் அதிகமாக சோல்ஜர்ஸை போய் மத்திய தரைக்கடல் பகுதியில் போய் அதிகமாக நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுடைய ஹண்டலான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஹேக் பண்ணுற குரூப்புகள் இன்னைக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நேற்று வீடியோக்குள்ள யாரெல்லாம் பார்த்தீங்க அவங்களுக்குலாம் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் அழுகுறாங்க, எங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடாதா, எங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேணாம்னு அழுகுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்களுக்கு சோறே பத்தலை அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. பல பேருக்கு ஊக்கத்தொகையெல்லாம் இருக்குடா, எப்படியாவது இந்த போருக்கு போங்கடான்னு சொல்லி அமுச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் அவங்க போகாமல் கண்ணீர் விட்டு தேம்பி அழுகக்கூடிய ஒரு நிலைங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுடைய அவங்களுடைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. என்னவா இருக்கும் எஸ்எம்எஸ்ன்னு வந்திருக்கு. என்னவா இருந்திருக்குன்னா, வாடாவா உனக்கு ரெடியாக இருக்குது பாட அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் இருந்திருக்கலாம், இல்லை அவங்கள பயமுறுத்துகிற மாதிரியான எஸ்எம்எஸ் இருந்திருக்கலாம். அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு அமெரிக்கா மத்தியில் மிகப்பெரிய ஒரு பீதி ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹூத்திகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த போர் இப்போ வந்து போரினுடைய பேச்சுவார்த்தை முழுவதுமாக சரியில்லை, அமெரிக்கா வந்து நிராகரிக்கிறான். அதே சமயம் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் வெட்டு வார்த்தை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய மஜ்லிஸினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலும் அதை தான் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இன்னைக்கு களத்தை எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, நீ ஏதாவது செஞ்சன்னா என்ன நடக்குங்கிறத நீ பார்க்குறதா இருந்தால் பாப் எல் மந்தீப் ஜலசந்தியை நீ பார்த்துக்க, அங்கே வந்து உனக்கு என்ன நடக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அங்கே வந்துருக்கக்கூடிய ஆயில் டேங்கர், அது மட்டும் இல்லாமல் சரக்குனுடைய கப்பல்களை வழிமறித்து ஒரு அச்சுறுத்தலை, அதாவது ஒரு இண்டிகேஷன் பண்ணுறாங்க. இப்படி நடந்தால் இந்த ஜலசந்தியில் இங்கே இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா இப்படிப்பட்ட தாக்குதல் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து இன்னைக்கு ஒரு செயலை செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு உலக தளவில் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கு, நெத்தன்யாவுக்கு சேர்ந்து தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருத்தர் முன்னெடுத்திருக்காரு. வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய பெரிடேக்கர் டக்ளஸ் மெமோரியல் பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜ் சாதாரணமான பிரிட்ஜ் இல்லை, கிட்டத்தட்ட 51 மீட்டர் நீளம் இருக்குது. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இருக்கு, 6 மாதிரி தெரியுது. அதுக்கு மேலே அப்படி ஒரு யூ ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் 45 வயசு மதிக்க சேர்க்க ரிச்சர்ட் செல்லருங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரிட்ஜு மேலே அப்படியே ஏறி போகிறாரு. ஏறி போகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா மேலே போக போக ஒயிண்டு காற்று இருக்குமா, ஒயிண்ட் ஏர் இருக்கும், அதில் நிற்கிறது ஆள் பெரிய கஷ்டம் அப்படின்னு செய்தியை சொல்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆள் மேலே நிற்க முடியல, அப்படியே தலையுடைய முடியெல்லாம் கலையுது. கருப்பு கொடியை வச்சுக்கிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து ஒரு வீடியோ பதிவு செய்கிறார். எப்படின்னா, இந்த வீடியோ அவர் சொல்கிறாரு, அதாவது பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த மக்கள் இறந்து போனாங்கல்ல, அப்படியே உள்ளபூர்வம் அழுகிறாரு அங்க இருந்துகிட்டு. இது வந்து ஒரு அநியாயமான தாக்குதல், தேவையில்லாம அமெரிக்கா அந்த போருக்கு போய் எல்லா இடங்களையும் மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு உன்னதமான ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. தான் உயிரை பணைய வச்சு நினைச்சு பாருங்க. அந்த பிரிட்ஜில இருந்து கீழே விழுந்தாருன்னா பல பேர் சொல்றாங்க வாய்ப்பே இல்லை, பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் அவரை மிரட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஸ்னைப்பர் ஷாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு கண்ணெல்லாம் வச்சு இது பண்றாங்க. அதையும் பயப்படாம நின்று தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த வீடியோ இன்னைக்கு மிகப்பெரிய வைரலா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா ஏற்பட்டிருக்கான். எந்த அளவுக்குனா, இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க 61% இந்த போர் தேவையற்றது, நம்ம காசு வீணாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்காவுடைய கடன் 39 ட்ரில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு உயர்ந்துருச்சான். அதே சமயம் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இந்த ஃப்ராடு புயல்கள் எப்படி தான் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல. இஸ்ரேலுடைய அந்த ஷெக்கலுக்கும் யூஎஸ்டிக்கும் கம்பேர் பண்ணால் அதோடைய பணவீக்கம் குறையாமல் ஸ்டேபிளாக இருக்குதான். ஒரு 2% என்னமோ தான் குறைஞ்சு போயிருக்கான். இஸ்ரேலுடைய பணவீக்கம் வந்து நல்லா இருக்குது, அவங்க வந்து செழிப்பாருங்க, ஜிடிபி நல்லா இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்ததுனான காரணமோ என்னவோ, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க 61% இந்த போர் தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெபனானில் தன்னுடைய வெறியாட்டத்தை ஆடி தீத்தாங்க. நம்ம ஒரு பதிவு செஞ்சிருந்தோம், என்னன்னா கன்னியாஸ்திரிகளை அடிக்கிறாங்க கொள்றாங்கன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யாருன்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருந்தக்கூடிய சர்ச்சு, மசூதி, என்ன தேவாலயங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக ஆக்கியிருக்கிறாங்க. தரமட்டமாக ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல. இதனால தான் நேற்று கூட ட்ரம்ப் சொன்னா, டே பில்டிங் அடிக்காதரா,
மக்களை கூட கொண்டு கடை அப்படிங்கிற மாதிரி இந்த லூஸ் சொன்னாங்க. இதுக்கிட்ட என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கொந்தளிச்சு போய் ஹிஸ்புல்லாக்கள் அவங்க ஒரு அடியை அடிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கல்லிலியோ அப்படின்னு சொல்கிற பகுதிகளில் இன்னைக்கு ட்ரோன், FPV ட்ரோன் இல்லை, இது மிஸ்ஸில்ஸ் ஃபத்தா 2 போன்ற மிஸ்ஸில்ஸ்கள்லாம் ஏவி இருக்காங்க. அதனுடைய வீடியோக்கள் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் கிரியாட், சோம்னா போன்ற வடக்கு பகுதிகள்லாம் சைரன் அப்படியே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டாங்க லெபனான் அழிச்சிட்டோம், ஹிஸ்புல்லா அழிச்சிட்டோம், அசன் நசர் எல்லாம் இறந்தப்பே ஹிஸ்புல்லா ஒண்ணுமே இல்லைன்னாங்க. ஆனா பல பேர் என்ன சொன்னாங்க, இன்னும் அவங்க ரெடியா இருக்காங்கப்பா, அவங்க உன்னை உக்கிரமா இருக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கப்பா அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை உண்மைப்படுத்துற மாதிரி இன்னைக்கு மிஸ்ஸிலிஸ்டுடைய தாக்குதல் இருக்கு அப்படின்னு பரவலா இன்னைக்கு பேசிக்கிறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள் தாங்க ரொம்ப நம்மளுக்கு மனசை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு. ராஜஸ்தான்ல பீவாடி நகர், எங்க பேரே அப்படிதாங்க இருக்கு, பீவாடி நகர்ல லோகேஷ்னு ஒரு பையன், தலித் பையன், அந்த பையன் மேல ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட்டை சுமத்துறாங்க. திருடிட்டான், இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட் சுமத்துறாங்க. உண்மையிலேயே திருடி இருந்தா அதுக்கு என்ன சட்டம் இருக்குதோ அதை வச்சு கண்டிப்பா தண்டிக்கப்படணும். தண்டிக்கப்படுற யாரும் இங்க கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா என்ன நடக்குதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல தாக்குதல் இருக்குதுல்ல, இது 3ஆம் நிலை தாக்குதலுக்கு அந்த தலித் பையன் உள்ளாக்கப்படுறான். எந்த அளவுக்குன்னா, அந்த பையனுக்கு நுரையீரல்ல தொற்று ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய திக்காராம் சொல்றாரு, இது திட்டமிட்டு சிறுபான்மையருக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு கொடிய தாக்குதல், அது திருட்டுக்காகலாம் இது செய்யப்படல, இப்படி தொடர்ந்து நடக்குது. ராஜஸ்தான்ல லாக்அப் டெத் நிறைய நடக்குதுங்கிற செய்தியை சொல்றாரு. இங்க என்ன பேச்சு பேசுனாங்க. இன்னைக்கு காவலர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறப்ப அசம்பாவிதங்கள் நடந்து சில காவலர்களுடைய தாக்குதல் காரணமாக சில பேர் இறந்து போனாங்க. ஆனா அதற்கு உடனே திமுக ஆக்ஷன் எடுத்தாங்க, யாரும் மறுக்க முடியாது. ஆனா அதுக்கு என்ன குதிச்சாங்க இங்க இருந்த பிஜேபிகள். ஆனா இங்க இப்ப யாரா லோகேஷ், யாரா இதுதானே, ஏன்டா இது ரெண்டையும் மூடிக்கிட்டு இருக்கிறீங்க, வாயை திறக்க வேண்டியதானே அப்படி நம்ம சொல்லல, நெட்டிசன்கள் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. இதையும் ஒரு செய்தியா சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பாம்பேல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க. பாம்பேல ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவி மும்பைன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதினா, ஒரு பிஸ்னஸ் சார்ந்த ஒரு பகுதிங்க. பொதுவாகவே பாம்பே பிஸ்னஸ் சார்ந்த பகுதியாக இருந்தாலும் நவி மும்பையில் APMC போன்ற மார்க்கெட்லாம் இருக்குது. பெரிய ஒரு மார்க்கெட், சாதாரணமான ஒரு மார்க்கெட்டில் நாங்கள் யாரெல்லாம் பாம்பேக்கு போயிருக்காங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறத நான் புரிஞ்சிருக்கோம். அந்த மார்க்கெட்டில் தெரு ஓரங்களில் பெங்காலி முஸ்லீம்கள் கடை போட்டிருக்கிறாங்களாம். கடை போட்டால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிவசேனாவினுடைய சாதாரண டம்மி பீஸ் ஒரு வேட்பாளருங்க, வார்டு கவுன்சிலர் என்ன பண்ணுறான்னா, போய் முஸ்லீம் ஆதார் கார்டு கட்டு, ஆதார் கார்டு, யார் நீனு, வேற மொழியில பேசுனதுக்கா, பெங்காலி நீ எங்கேருந்து பங்களாதேஷ் உள்ள வந்துட்டியா, பங்களாதேஷ் வந்திருக்கிறியா நீனு அப்படின்னு சொல்லி பேசி செக் பண்ணி போறப்ப என்ன சொல்லிட்டு போறான்னா, அங்க இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் இவங்க ஏதாவது பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான் தொலைச்சிருவேன். இது நீ எதுக்கு பார்க்கிற, அது யார் தவறு செஞ்சா சட்டம் இருக்குது, சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். இங்க அது இல்லாம தன்னுடைய விஷம பிரச்சாரத்தை செஞ்சிருக்கான். இதுக்கு செஞ்சதுக்கான காரணம் யாருன்னு சொன்னா, அதாவது மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே தான் கடந்த மாதங்கள்ல இங்க பல பேர் வந்துட்டாங்க, அதாவது பெங்காலிகள் உள்ள வந்துட்டாங்க, பெங்காலி முஸ்லிம்கள் இல்லாத நான் மும்பையை உருவாக்க போறேன். ஏன்டா அவ்வளோ நெருக்கடி இருக்குது, அங்க அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்க்கறது இல்லை. வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சு மக்களுக்கு மத்தியில ஒரு தீய எண்ணத்தை போட்டு சண்டையை மூட்டி எப்படியாவது லாபம் சம்பாதிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுனாலதான் இன்னைக்கு அங்க அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம், அனுராக் தாக்கூர் மத்திய அமைச்சரா இருந்து அவரு ஒரு முறை பேசினாரு, கோலி மாரோ அப்படின்னு பேசினாரு. சுடுவோம் நாங்க, NRC யாரெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க பார்த்து சொன்னார், கோலி மாரோ சுடுவோன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி ஜனவரி 30, 2020 ஜாமியா மில்லியா கேம்பஸ்ல போய் கோபால்ங்கிற ஒருத்தவன் என்ன பண்றாங்க, துப்பாக்கி ஏந்தி அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸை சுட்டான் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம். அத மாதிரியே இந்த சம்பவம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நமிதா தாபர் அப்படிங்கிறவங்க தொழுகையை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னா ஒரு சமூக ஆர்வலருங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு எம்க்யூர் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் கம்பெனி மாதிரி ஒரு மெடிசன் கம்பெனி வச்சுருக்கிறாங்க. மக்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி நிறையா சொல்லக்கூடியவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தொழுகையை நான் பார்த்தேன், தொழுகைங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த தொழுகைக்கு மன அமைதி இருக்குது தொழுகையில், அது மட்டும் இல்லாமல் தொழுகைங்கிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குங்க, இதை செஞ்சால் ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு லேடிஸு, ஒரு 25-23 வயசு இருக்கலாம் அந்த அம்மாவுக்கு, அசிங்கமாக அந்த அம்மாவுடைய அம்மாவை
கேவலமா வேசிங்கிற மாதிரி தொழுகையை பற்றி சொன்னதுக்கு உடனே அந்த அம்மா வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. நான் வந்து இதை மட்டும் சொல்லியே மட்டும் சொன்னதில்லை, நான் வந்து யோகாவை பற்றி சொல்லியிருக்கிறேன், வேற வேற மதத்தினுடைய கலாச்சாரத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை மட்டும் சொன்னோன்னு ஏன்டா இப்படி வந்துட்டீங்க? நான் வந்து எந்த ஒரு தவறா இருந்தாலும் அதுக்கு வாய் மூடி இருந்தோம்னா அது நீதி கிடையாது. நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செய்யணும். இங்க இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களும் பெருமை மிக்க இந்தியர்கள். அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின்படி செயல்படுவதற்கு எல்லாத்துக்கும் இங்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசி என்ன சொல்றாங்கன்னா, எந்த தவறு நடந்தாலும் சரி, என் மேலே தவறு இருந்தாலும் சரி கண்டிங்க, நீங்க என் மேலே தவறா பேசப்பட்டிருந்தா கூட கண்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் தொழுகையை பற்றி நம்ம சொல்லிக்கணும். எக்ஸசைஸுக்காக தொழுகை இல்லை, அவங்க சொல்லிக்க அவங்களுடைய கருத்து. தொழுகைங்கிறது எக்ஸசைஸ்க்காக இல்லை, அது எக்ஸசைஸாக இருந்தால் கூட நம்ம எப்படி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, தொழுகைங்கிறது நீ இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. இறைவன்கிட்ட நீ நின்று பேசுகிற மாதிரி இகுசான் என்ற அடிப்படையில் தொழுகணும். அதாவது நீ இறைவனை பார்க்கலாட்டியும் இறைவன் உன்னை பார்க்குறான்னு நினச்சி நீ தொழுகணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லுதுங்க. இது தொழுகையினுடைய சுருக்கமான சாராம்சம். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. அது தொழுதா ஒரு நிம்மதி ஏற்படுது, அவங்ககிட்ட ஒரு மாற்றம் ஏற்படுத்துது. இதை பாருங்களேன்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே அவ்வளோ அசிங்கமாக அங்கே பேசியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிகழ்வும் அங்கே நடந்திருக்கு. இதை இன்னைக்கு பல பேர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஆதரவாக நமிதா தாபர் அவங்களுக்கு ஆதரவாகவும் பல குரல்கள் வந்துட்டு இருக்கு. நம்மளும் அந்த மாதிரியான அவங்களுக்கு ஆதரவான குரலை எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு செய்தியாக சொல்லிக்கிறோம். அது மாதிரி வீடியோக்களுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை இறைவனுடைய பேரொருளால் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், ஜேர்னலிஸ்டாக இருந்த ஹசன் ஹமாத் 19 வயசு ஒரு பையன். வாழ்க்கையில் எவ்வளோ ஆசைகள் இருக்கும். இன்றைக்கி 19 வயசு பசங்கள்லாம் இன்றைக்கி தமிழகத்தில் எப்படியான சூழல்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நடிகருடைய போதையில் மயக்கத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன முடிவெடுக்கிறான்னா, என் மக்கள் கஷ்டப்படுறத வழியை உலகறிய செய்யணும்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்டாக போகிறாங்க. போனால் இவங்க குடும்பத்தை அச்சுறுத்துறாங்க. உங்கள் குடும்பத்தை காலி பண்ணிட வேண்டாம், பயப்படலை. சொன்ன மாதிரியே இவங்க குடும்பத்தை அடிக்கிறான். இவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆன் தி ஸ்பாட்டில் இவங்க குடும்பம், பொதுவாக பலஸ்தீன மக்கள் குடும்பமாக சொந்தம் மந்தமாக அப்படி சேர்ந்து வாழ்வாங்க. 17 பேர் இவங்க குடும்பத்தில் இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் இந்த பையனுடைய காலில் அடிபடுது. அடிபட்டா கூட அந்த பையன் சொல்கிறான் என்னென்னா, செய்தி வழங்குவது எதையுமே தடுக்காது, நான் செய்தியை தொடர்ந்து வழங்குவேன்னு சொல்லிட்டு ஜபாலியா முகாமில் அந்த பையன் போய் சென்றான், செய்தி சேகரிக்க போகிறப்ப அந்த பையன் சொல்கிறான், நான் வாழ்க்கையில் கண்ட கஷ்டமான காட்சி என்ன தெரியுமா, கல்யாணம் ஆகி 6 நாளில் ஒருத்தவங்களை கொண்டு இருந்தாங்க, அந்த செய்தி நான் பதிவு செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் செய்தியை பதிவு செய்கிறான். தொடர்ந்து அந்த பையனுக்கு டைரெக்டாக அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க இஸ்ரேல். என்ன சொல்கிறாங்கன்னா, உன் செய்தி தவறாக வந்துக்கிட்டு இருக்குது, தப்பாக போட்டுட்டு இருக்காரு. தப்பாலாம் போடல, இருக்கிறதான் போடுறாரு அவர். இன்னைக்கு இன்டர்நேஷனலுடைய எந்த நியூஸ் சேனல்ஸும் பலஸ்தீனத்தில் கசாவில் செய்தி சேகரிக்க முடியாது. ஏபி நியூஸஸ், ராய்டர்ஸ், பிபிசி யாருமே உள்ள அனுமதி கிடையாது. உண்மை இப்போ வரைக்கும் அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிறான் இஸ்ரேல். ஆனால் இவர் செய்தியை சேகரிக்கிறாரு. சேகரிக்கும் போது என்ன ஏற்படுதுன்னா, டேரக்டாக வந்து மிரட்டுறான், உன் குடும்பத்தை ஆக்கின மாதிரி ஒன்னே ஆக்குவோம், பரவாயில்ல. செய்தியை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய அண்ணன் முகமது ஹமாத் செய்தியை சொல்றாரு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த வந்துருச்சுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் குரலே இல்லை. தேடுறோம், பல நாட்கள் தேடினா உடலை கண்டுபிடிக்கவே முடியல. அவர் முடியை பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முடியெல்லாம் அப்படியே ஹேர் ஸ்டைல் அப்படியே ஒரு பூ மாதிரி இருக்க ஒரு ஹேர் ஸ்டைல், ஒரு மாதிரி சுருள் முடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஹேர் ஸ்டைல். அந்த முடியையும் உடலுடைய சில பாகங்கள் சதையை மட்டுமே வச்சு அவர் அடையாளம் காணப்பட்டுச்சு. அவர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப, இந்த வீடியோ பார்க்குறப்போ தெரியும். வீடியோன்னு சொல்கிறோம், ஆனால் வந்து காட்ட முடியுமான்னு தெரியல. யூடியூப்பில் அந்த வீடியோவை முடிஞ்சளவு காட்டுறதுக்கு முயற்சி செய்கிறோம். அந்த பையனுடைய உடல் எடுத்துகிட்டு போகிறாங்க. கேரி பேக்கில் போட்டு அவங்க அப்பா எடுத்துகிட்டு போகிறார். சுற்றி பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்டாக நிற்பாங்க. அந்த சுற்றி நிற்கிற அந்த ஜேர்னலிஸ்ட் யாரும் உயிரோடவும் இல்லை. அதெல்லாம் இன்ஷால்லா நம்ம பின்னாடி காசா மக்களுடைய கண்ணீர் கதையில் இன்ஷால்லா நம்ம அல்லா நானா நம்ம அறிஞ்சுக்கோம். இன்ஷால்லா அந்த பையன் கொல்லப்படுறான். உறுதியாக நிற்கிறான், உறுதியாக. இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரு நபிமொழி தாங்க ஞாபகம் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு மனிதர் கேட்டார், அல்லாஹ்வுடைய அவர்களே, நான் யாரிடம் செவியேற்காத ஒரு வாசகத்தை, ஒரு நபிமொழியை, ஒரு இறை செய்தியை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ அல்லாஹ் என்று சொல்லி பிறகு அதில் உறுதியாக நில்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த உறுதிப்பாடு, அந்த சொல்லினுடைய தாக்கம் இவர்கிட்ட வந்திருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது. அல்லாஹ் மிக அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவர் உறுதியாக நிற்கிறாரு. குடும்பம் இழந்து அந்த 19 வயசில் தன் வாழ்க்கையில் எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும், மனைவியை கட்டணம், பிள்ளைகளை வாங்கணும், எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு உடலை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவருடைய சகோதரர்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தகப்பனா சின்ன பாப்பாவை சொல்கிறேன் நான், அந்த தகப்பன ஒரு சின்ன பாப்பா, அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
கேரி பேக்கில் அவருடைய உடலை எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த நிலை, அவனுக்கு எப்படிப்பட்ட அயோக்கிய பயலா இஸ்ரேல் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த சமயத்தில் தெரிஞ்சுக்கணும். இந்த அயோக்கியத்தனத்தை உலகறிய செய்வ நம்முடைய பொறுப்பு. மறவாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை மறந்தாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நம்மளுடைய பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.